மும்பையில் நடந்த கலவரம்லாம் பாருங்கள், நைட்டாக வந்து இந்துக்கள் வீட்டுகளுக்கெல்லாம் வந்து பெயிண்டில் குறியீடு போட்டு போய் அடுத்த நாள் வந்து தாக்குதல் நடந்தது. அதனால வந்து மொற்ற இந்துக்களையும் நம்ம வந்து பயங்கரவாதிகள்னு சொல்ல முடியுமா? வட இந்திய ஊடகங்கள் இதை வந்து ஒரு பயங்கரமான ஒரு மத மோதலாக வந்து சித்தரித்து இந்த தாக்குதல் ஒட்டி வந்து மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தானில் தினசரி வந்து பயங்கரவாதிகள் குண்டு வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த நாடே வந்து அப்படி பாதிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அது வந்து பிஜேபி அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு இந்து தேசிய வெறியை கிளப்பி விடுது. ரெண்டாவது ஒரு போர் வெறியை பற்றியும் அது வந்து கிளப்பி விடுது. இப்போ RSS பிஜேபி தலைவருடைய பிள்ளைகளோ இளைஞர்களோ ராணுவத்தில் வந்து இல்லை. ராணுவத்தில் இருக்கிறவங்கலாம் ஏழைப்பாளைகள் தான். ஒரு வேலை வாய்ப்புக்காக தான் அவங்க வந்து போறாங்க. அவங்களையெல்லாம் நம்ம வந்து பலி கொடுக்கலாம். ஆர்டிகிள் 370 ரத்து என்பதே இந்திய அரசினுடைய மிக தவறான நடவடிக்கை. இப்போ மோடி பேசுறதெல்லாம் பார்த்தா ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்லை, முழு இந்தியாவுக்குமே ஒரு அவசர நிலையை கொண்டு வந்து பாகிஸ்தான் மீது வந்து போர் தொடுப்பாரா? 19ஆம் தேதி வந்து இந்திய பிரதமர் வந்து அவங்க ஜம்மு காஷ்மீர் போறதா ஒரு திட்டம் இருந்துச்சு. அது வந்து பிரதமருக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ரத்து செய்யப்பட்டதாகவும் இருக்கு. உண்மையாது? இப்படி இங்கே இந்தியாவில் வந்து மதவெறியை கிளப்புவதற்கு RSS இருக்கிறதோ அதே போல பாகிஸ்தான்லேயும் வந்து. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் அஜித். சார், கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த சம்பவம் வந்து மீண்டும் ஒரு நாட்டை வந்து ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற பகுதியில் வந்து 26 சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் கொடூரமாக சுட்டு கொலை செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன சார்? நீங்கள் சொன்ன மாதிரி 26 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதனால் வந்து அமைதியான பகுதின்றதுனால அங்கே வந்து ஏற்கனவே வந்து இந்தியாவினுடைய துணை இராணுவ படைகளோ அல்லது இராணுவமோ அங்கே வந்து நிறுத்தப்படலை. அப்போ 22ஆம் தேதி வந்து சில பயங்கரவாதிகள் காடுகள்லேருந்து வெளியே வந்து ரேண்டமாக வந்து சுட்டிருக்காங்க. சுடும்போது பேர் கேட்டுட்டு சுட்டிருக்காங்க அப்படின்னு அந்த சம்பவத்தில் வந்து பாதிக்கப்பட்ட உறவினர்களை இழந்த ஆண்கள் மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டுட்டு தான் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் உண்மைதான். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் சம்பவம், அப்பாவி பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா வந்து ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து 7 லட்சத்துக்கு மேலே துருப்புகள் இருக்கிறாங்க. இராணுவம், துணை இராணுவ படைகள் எல்லாமே சேர்த்து. இது போக இந்தியாவினுடைய உளவுத்துறைகள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பகுதி வந்து காஷ்மீர். ஏன்னா கடந்த காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் நடத்தப்பட்டதுனால அது வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். இருந்தும் உளவுத்துறை வந்து எப்படி தோல்வி அடைந்தது, இந்த செய்தியே அவங்களுக்கு வந்து தெரியலை. இதில் ஏதாவது வந்து மறைமுக அரசியல், ஹிடன் அஜெண்டா ஏதாவது இருக்கா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் தோன்றுவதற்கு காரணம் 2019 வந்து புல்வாமா தாக்குதல் இருக்கு இல்லையா, 40 CRPF வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அப்போ ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் வந்து என்ன சொன்னார், நாங்கள் வந்து உள்துறை அமைச்சகத்திட்ட வந்து விமானங்கள் கேட்டோம், விமானங்கள் மூலமாக ஏர்லிஃப்ட் பண்ணி இவங்களை வந்து கொண்டு போகலாம் ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முவுக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனால் உள்துறை அமைச்சகம் வந்து மறுத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து வயர் பத்திரிகையில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் மோடிட்டையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல்ட்டையும் இதை பற்றி சொன்னேன். சொல்லும்போது இதை வந்து கம்முன்னு நீங்கள் வாயை மூடிட்டுருங்க, வெளியே எதுவும் சொல்லிடாதீங்கன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் 2019 தேர்தல் பாஜக வெற்றி அடைவதற்கு காரணம் வந்து இந்த புல்வாமா தாக்குதல். அதற்கு பின்னாடி பதன்கோட்டு அப்படின்ற இடத்துல இவங்க போய் பயங்கரவாத முகாம்களை வந்து தாக்குவதாக சொல்லி குண்டுகள்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அதில் வந்து 500க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்தியா வந்து சொன்னது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கட்டிடங்களோ மக்களோ யாருமே வந்து இல்லை. அங்கே வந்து சில பனைமரங்கள் தான் இருந்துச்சு. அப்படி ஆளில்லா இடத்துல தான் குண்டு போட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லிச்சு. இந்தியாவிலிருந்து போன விமானப்படை வந்து ஒரு விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டு அபிநந்தன் அந்த விமான பைலட் வந்து விமானப்படை வீரர் வந்து பாகிஸ்தானால் பிடிக்கப்பட்டு பிறகு வந்து அவர் விடுவிக்கப்படுறார். இதெல்லாம் வந்து நடந்தது. அப்போ சத்யபால் மாலிக்கோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தா இதில் வேறு ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற சந்தேகம் வந்து நமக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு நாட்கள் வந்து இந்த மாதிரி பயங்கரவாதிகள் வந்து புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு
இந்த மாதிரி மக்கள் மீது தாக்குதல் என்பது வந்து அப்பப்போ நடந்துகிட்டு இருந்தாலும் குறைவு தான். பொதுவாக பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் என்பதே ஒரு பெருமளவு வந்து குறைந்திருந்துச்சு. ஆனால் இருந்தது. இவர்கள் சொன்னது போல வந்து முற்றிலும் அதை வந்து அழிஞ்சிடல. 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதுக்கப்புறம் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக சொல்லப்படுதில்ல இது. ஆமாம், 370க்கு பிறகும் கூட அங்கங்கே தாக்குதல் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் வந்து மக்கள் கொல்லப்பட்டது என்பது இந்த தாக்குதல் தான். 370 பொறுத்த வரைக்கும் அது வந்து காஷ்மீர் மக்களுக்கு செய்யப்பட்ட ஒரு துரோகம். அது வந்து காஷ்மீருக்கு வந்து ஒரு அரை இறையாண்மை வந்து கொடுக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. அதை இவங்க வந்து ஒரு கொல்லைப்புற வழியாக ஒரு சதி செய்து 370 வந்து ரத்து பண்ணுறாங்க. ரத்து செய்யும்போது வந்து மாநில அரசினுடைய ஒப்புதலை வந்து இவங்க பெற்றிருக்கணும். ஆனால் அப்போ வந்து சட்டமன்றமே இல்லை. நேரடியாக ஆளுநர், குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தான் அங்கே வந்து நடக்குது. ஆளுநர்கிட்ட ஒப்புதல் பெற்றுவிட்டு அந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்ததாக இவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வாதாடினாங்க. நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டது. உச்ச நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு ஜம்மு காஷ்மீரை வந்து 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிப்பதற்கு வந்து அது வந்து சரியானது தான் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்கு. அப்படி உத்தரவு கொடுத்ததன் மூலமாக இந்தியாவினுடைய எந்த மாநிலங்களையும் ஒன்றிய அரசு நினைத்தால் வந்து யூனியன் டெரிட்டரியாக வந்து பிரிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அந்த தீர்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது 370 ரத்து என்பது வந்து எப்படி அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அது அறிவித்த உடனேயே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் வந்து வீட்டு சிறையில் வைக்கப்படுறாங்க. பத்திரிகையாளர்கள் சிலர் கைது செய்யப்படுறாங்க. இணையம் வந்து முடக்கப்படுகிறது. இப்படி ஒரு அடக்குமுறையை செலுத்தி தான் அதை வந்து ரத்து பண்ணாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ரெஸ்டோர் பண்ணாங்க. ஆனாலும் முற்றிலும் வந்து அந்த அடக்குமுறை என்பது வந்து அங்கே இல்லாமல் வந்து போய்விடவில்லை. அதுக்கு பிறகு தேர்தல் நடக்குது. தேர்தலில் வந்து ஓமர் அப்துல்லாவும் காங்கிரஸ் எல்லாம் கூட்டணி அமைத்து அரசாங்கம் வந்து அமைக்கிறாங்க. ஆனால் அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய அரசுகிட்ட தான் இருக்குது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு எல்லாமே வந்து இராணுவம், துணை இராணுவ படைகளின் கையில் தான் வந்து இருக்குது. மாநில அரசுக்கு வந்து பெரிய அதன் மீது வந்து ஒரு மேலாண்மை செலுத்தக்கூடிய நிலைமையில் வந்து மாநில அரசு வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் அதிகாரமும் மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. அதிகப்படியாக இராணுவமே அங்கே குவிக்கப்பட்டிருக்க சூழலில் இந்த தாக்குதல் நடைபெற்றது அப்படிங்கிறது மோடி அரசுடைய தோல்வின்னு எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக தோல்வி தான். தோல்வி மட்டும் இல்லை, அவங்க உளவுத்துறையினுடைய தோல்வியும் காட்டுது. ஆனால் பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடிய இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக உளவுத்துறை வேலை அப்படின்றது வந்து 100 வேலைகள் வந்து அவங்க தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் ஒன்று வந்து மிஸ் ஆயிரும். அதை வைத்து கொண்டு நம்ம தோல்வின்னு சொல்லக்கூடாது. இதற்கு முன்னாடி 100 தாக்குதல்களே அவங்க தடுத்து நிறுத்தினது நம்ம கவனத்துக்கு வந்து வந்திருக்காது. ஒன்று மிஸ் ஆனதை வந்து பெரிய பேச்சு பொருளாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இவங்க ஆர்டிகிள் 370 ரத்து பண்ணிவிட்டு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வீட்டு சிறையில் வைத்த உடனேயே காஷ்மீரில் வந்து அமைதி வந்து விட்டது. முன்பு போல் வந்து பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் செய்வதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து விட்டது. கொஞ்சம் மெத்தனமாக தான் இருந்திருக்காங்க. இது இப்போ இந்த பஹல்காம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து இவ்வளவு தினசரி வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து போகிறாங்கும்போது அங்கே வந்து பாதுகாப்பு வந்து போட்டிருக்கணும். அது வந்து ஒரு அமைதியான இடம், இதுக்கு முன்னாடி அங்கே நடந்ததில்லை அப்படின்னு வந்து ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. இராணுவமும் வந்து சொல்லுது. இது சம்பவம் நடந்த உடனேயே அங்கே உள்ளூரில் இருக்க மக்கள் தான் வந்து அந்த மக்களை வந்து காப்பாற்றி வந்து கொண்டு போயிருக்காங்க. அதில் அந்த தாக்குதலில் வந்து ஒரு முஸ்லீமும் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. நேபாளத்தை சேர்ந்த ஒருத்தரும் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. அந்த கொல்லப்பட்ட முஸ்லீம் வந்து அந்த மக்களை வந்து காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணியிருக்காரு. என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் வந்து துப்பாக்கி சுடுறதை எதிர்த்து வந்து பேசியிருக்காரு. அந்த துப்பாக்கிகளை வந்து பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த மோதலில் தான் அவர் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அனந்தநாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சுற்றுலா தொழிலை நம்பி தான் வந்து இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான சோர்ஸு. அவங்க எல்லாருமே வந்து அங்கே இருந்தவங்க எல்லாருமே மீதம் இருந்த மக்களை வந்து காப்பாற்றுவதற்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து பிஜேபி எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னா, இந்து வர்சஸ் முஸ்லீம். முஸ்லீம் வந்து இந்துக்களை வந்து ஒடுக்குகிறார்கள், இந்துன்னு பேர் கேட்டு வந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க. முதல்ல பயங்கரவாதத்துக்கு ஒரு மதப்பேர் வந்து கொடுப்பதே வந்து தவறு. அப்படி கொடுக்குறதா இருந்தால் 2002 குஜராத் கலவரத்தில் 2000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ முஸ்லீம்கள் என்று தெரிந்து தான் அவர்கள் கொல்லப்படுறாங்க. முஸ்லீம்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் வந்து திட்டமிட்டு சுற்றி வளைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்குது. இல்லை நீங்கள் பாபர் மசூதி இடிந்த பிறகு மும்பையில் நடந்த கலவரம்லாம் பாருங்கள். நைட்டோட நைட்டாக வந்து இந்துக்கள் வீட்டுகளுக்கெல்லாம் வந்து பெயிண்டில் குறியீடு போட்டு போய் அடுத்த நாள் வந்து தாக்குதல் நடந்திருக்கு.
அப்போ இந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து இதற்கு முன்னாடி இந்தியாவில் நிறைய வந்து நடந்திருக்குது. அதனால வந்து மொற்ற இந்துக்களையும் நம்ம வந்து பயங்கரவாதிகள்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அப்போ இருந்த சிவசேனா இவங்களை தான் நம்ம வந்து குற்றம் சாட்டுறோமே தவிர ஒட்டுமொத்த இந்துக்களையும் வந்து இல்லை. ஆனால் பிஜேபி என்ன செய்கிறது? ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பயங்கரவாதிகள் போன்ற ஒரு தோற்றத்தை வந்து அவர்கள் வந்து ஊடகங்களில் வந்து கட்டியமைக்கிறாங்க. அதனால தான் இதை திரும்ப திரும்ப இதை வந்து கொண்டு போகிறாங்க. இந்துன்னு பேர் கேட்டுட்டு வந்து சுட்டு கொண்டதா அப்படி வந்து சொல்கிறாங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஒரு பயங்கரவாத தாக்குதல். இது வந்து கண்டிக்கத்தக்கது. உலக நாடுகள், பல நாடுகள் கண்டிச்சிருக்காங்க. எல்லாமே இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வட இந்திய ஊடகங்கள் இதை வந்து ஒரு பயங்கரமான ஒரு மத மோதலாக வந்து சித்தரித்து அப்படி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலம் வந்து இந்த இந்து தேசிய வெறியை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நல்லதில்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இந்த தாக்குதல் ஒட்டி வந்து மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு கூடுதலாக இந்தியா விட்டு பாகிஸ்தானியர்கள் வந்து வெளியேறணும் அப்படின்னு நடவடிக்கை, சிந்து நதி ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்பட்டது, இந்தியாவுடைய இருக்கக்கூடிய தூதரகம் வந்து மூடப்படும் சொல்லி, அட்டாரி வாகா எல்லை வந்து மூடப்படும் சொல்லி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நடவடிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இந்தியா வந்து சில நடவடிக்கைகள் எடுத்ததன் மூலமாக என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியாக இருக்கிறது பாகிஸ்தான் தான். அப்படி நேரடியாக குற்றம் சாட்டலைன்னாலும் இந்த நடவடிக்கைகள் வந்து அதை தான் வந்து சொல்லுகிறது. ஆனால் அப்படி இருந்தால் அதற்கான எவிடன்ஸு இதெல்லாம் வந்து இவர்கள் உலக நாடுகள் மத்தியில் வந்து சொல்லணும். அப்படி வச்சுருக்காங்களா என்ன நமக்கு வந்து தெரியாது. பொதுவெளியில் இன்னும் அதற்கான ஆதாரங்கள் வந்து இப்போ யார் சுட்டாங்க அப்படின்றதே வந்து யூகத்தின் அடிப்படையில் சில படங்களை வரைந்து தேடிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் அவர்கள் வந்து பிடிபடவில்லை. அப்படி யாராவது பிடிச்சாதான் வந்து இது உண்மையிலே பாகிஸ்தான் அனுப்பிய தீவிரவாதிகளா, உள்ளூர் தீவிரவாதிகளா அப்படின்ற விவரங்கள் வந்து நமக்கு தெரியும். இப்போ இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை வந்து தற்காலிகமாக மூடி இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் கணிசமான பேரை வந்து வெளியேற்றியிருக்காங்க. கொஞ்சம் பேரை தான் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் வாகா பார்டர் வந்து மூடி இருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அது வந்து 1960 வந்து அந்த ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. உலக வங்கியை மத்தியஸ்தராக வைத்துக்கொண்டு அந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து நதிகள், அதனுடைய கிளை நதிகள் எல்லாத்தையும் சேர்த்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சொந்தம் என்றும், கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் வந்து இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு அதில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. ஆண்டுக்கு எவ்வளவு பில்லியன் வந்து கனமீட்டர் தண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒப்பந்தமாக விதிகளும் அதில் வந்து இருக்குது. மேற்கு நதிகளில் இந்தியா வந்து ஏதாவது மின்சார திட்டங்கள் அல்லது வந்து நீர்ப்பாசனத்துக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டாலும் பாகிஸ்தானுக்கு போய் சேர வேண்டிய தண்ணீரை வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. அதே போல் 2 நாடுகளும் வந்து இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்திற்கு ஒரு ஆணையர் வந்து போட்டிருக்காங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை சந்தித்து பேசி இதை வந்து ஏதாவது டிஸ்பியூட் வந்தால் அப்படி பேசுகிற அமைப்பு வந்து இருக்குது. இப்போ வந்து இந்தியா வந்து அதை தன்னிச்சையாக இந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்திருக்கிறது. இதனால் யாருக்கு பாதிப்பு அதிகம்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான். ஏன்னா அந்த மேற்கு நதிகள் இருக்கு இல்லையா, அந்த நதிகளின் மூலமாக தான் பாகிஸ்தானில் வந்து விவசாயம் வந்து நடக்குது. பல நகரங்களுக்கு வந்து குடிநீர் சப்ளை வந்து அந்த மேற்கு நதிகள் மூலமாக தான் வந்து நடக்குது. அப்போ இந்த தண்ணீரை தடுத்து நிறுத்துவதனால பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விவசாயம் வந்து பாதிக்கப்படும். அப்புறம் வந்து பஞ்சம் ஏற்படும். இப்படி பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இதனால தான் பாகிஸ்தான் என்ன சொல்லுது, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நீங்கள் ரத்து செய்தால் இது வந்து ஒரு போர் நடவடிக்கை என்று நாங்கள் கருதுவோம், அப்படி பாரதூரமாக கருதுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் எல்லாரும் உடனே வெளியேறணும் 48 மணி நேரத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து மருத்துவத்திற்காக வந்த பாகிஸ்தானியர்கள் கூட இன்றைக்கி வந்து திரும்பி போகிற சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இந்தியா முழுவதும் இருக்கிறவங்க எல்லாரும் 48 மணி நேரத்தில் வந்து ரிட்டர்ன் ஆயிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே போல் வந்து பாகிஸ்தான் இதற்கு பதிலடி வந்து என்ன கொடுத்துருக்குன்னு சொன்னால், பாகிஸ்தானுடைய அந்த ஏர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த வான்வெளியை வந்து இந்திய விமானங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. அது வந்து பயணிகள் விமானமாக இருந்தாலும் சரி, இராணுவ விமானங்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுடைய வந்து விண்வெளியை பயன்படுத்தக்கூடாது, வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர் இந்தியா, இண்டியாகோ போன்ற விமான நிறுவனங்கள்லாம் இனி வந்து கல்ஃபுக்கு, யூரோப்புக்கு, அமெரிக்காவுக்கு போகும்போது சுற்றி தான் வந்து போகணும். பாகிஸ்தான் வழியாக குறுக்க வந்து போக முடியாது. அதே போல் பாகிஸ்தான் இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 1972 அந்த சிம்லா ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம், அதுலேருந்து நாங்கள் விலகி கொள்கிறோம்
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. அந்த 72 சிம்லா ஒப்பந்தம் என்பது வந்து இந்த பங்களாதேஷ் போர் நடக்குது இல்லையா, பங்களாதேஷ் உருவாகுது இல்லையா, உருவான பிறகு வந்து பூட்டோவும் இந்திரா காந்தியும் சேர்ந்து போட்டுக்கொண்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா வந்து பாகிஸ்தானில் ஆக்கிரமித்த அந்த நிலப்பரப்புகளை வந்து விட்டு கொடுக்குது. அதே போல் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களை வந்து கைது பண்ணியிருந்ததை வந்து விடுவிக்குது. அதுக்கு பிறகு வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அதில் வந்து சீஸ் ஃபயர் இருக்கணும் அப்படின்றத வந்து ஒத்துக்கிறாங்க. ரெண்டாவது, காஷ்மீர் பிரச்சனையை வந்து இரு நாடுகளும் வந்து பேசி தீர்த்துக்கணும், இதில் ஒரு மூன்றாம் நாடு வந்து மத்தியஸ்துக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. இப்போ இதெல்லாம் ரத்து பண்ணிட்டதுனால இனிமேல் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை வந்து மதிக்க வேண்டியதில்லை, அல்லது மூன்றாம் நாடுகள் வந்து மத்தியஸ்தம் கோருவதற்கு வந்து கோரலாம், உலக அரங்குக்கு வந்து இதை கொண்டு போகலாம், இப்படின்றதெல்லாம் இது வந்து நடக்கலாம். ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து ஐநா சபையில் வந்து காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பல முறை வந்து குரல் கொடுத்துருக்கு, தீர்மானங்கள் போட்டிருக்குது. அது உலக அளவில் கொண்டு வருவதற்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுது. பகிரங்கமாகவே காஷ்மீர் வந்து எங்களுக்கு சொந்தம், இந்தியா வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்து வச்சிருக்கு அப்படின்ற முறையில் வந்து பாகிஸ்தான் வந்து சொல்லுது. இதுதான் ரெண்டு நாடுகளும் வந்து எடுத்த நடவடிக்கைகள். அடுத்தது பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்தியாவோட வர்த்தக நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அந்த ஏற்றுமதி இறக்குமதி அதையும் ரத்து செய்வதாக வந்து கூறியிருக்கு. இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட $200 மில்லியன் அளவுக்கு வந்து ஏற்றுமதி வந்து பாகிஸ்தானுக்கு செய்யப்படுகிறது. அதில் வந்து பருத்தி, ரசாயனங்கள், மருந்துகள் மற்றும் காய்கறிகள். அதே போல் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு $50 மில்லியன் பெருமான பொருட்கள் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அதில் வந்து பாறை உப்பு, பழங்கள் மற்றும் தோல் பொருட்கள். அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா $250 மில்லியன் குறைவாக தான் வர்த்தகம் வந்து நடக்குது. இதில் இந்தியாவினுடைய மொத்த வெளிநாட்டு வர்த்தகத்தில் இதனுடைய மதிப்பு என்பது வந்து 0.02% தான். அடுத்தது வந்து மூன்றாம் நாடுகள் வழியாகவும் ரெண்டு நாடுகளும் வியாபாரம் பண்ணுது. ரெண்டு நாடுகளுக்கு இப்படி முதல் முரண்பாடுகள் இருக்கிறதுனால துபாய், சிங்கப்பூர், துருக்கி போன்ற மூன்றாம் நாடுகள் வழியாக இந்தியாவினுடைய பொருட்களும் பாகிஸ்தானுடைய பொருட்களும் மறைமுகமாக அப்படி ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து வர்த்தகம் வந்து செய்கிறாங்க. இது ஆண்டுக்கு $2-3 பில்லியன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நேரடியாக செய்யக்கூடிய வர்த்தகத்தை விட மறைமுகமாக செய்யக்கூடிய வர்த்தகம் என்பது வந்து அதிகம். இது ரெண்டு நாடுகளுக்கு தெரிஞ்சே தான் வந்து இது வந்து நடக்குது. அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் சைனா வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யுது இல்லையா, இப்போ இதற்கெல்லாம் மாற்றாக வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறதா இருந்தால் அதுக்கு வந்து கட்டணமும் அதிகரிக்கும், போக்குவரத்து செலவும் வந்து அதிகரிக்கும். இதனால் வந்து முக்கியமாக வந்து பாகிஸ்தானுக்கு தான் வந்து பாதிப்பு. இதுதான் இந்த இரண்டு நாடுகளும் இதுவரைக்கும் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள். மற்றபடி உலக நாடுகள் எல்லாருமே வந்து இந்த பயங்கரவாத தாக்குதலை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து பாகிஸ்தான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அப்படி வந்து கண்டிக்கலை. பொதுவாக பயங்கரவாதத்தை வந்து கண்டிக்கிறோம், இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா அந்த நாடுகளில் வந்து ஒரு கால் வந்து இவங்கள்ட்ட எவிடன்ஸ் இருந்து அதை வந்து கொடுத்தாங்கன்னா அந்த நாடுகள் வந்து அதன் பிறகு வந்து அறிக்கைகள் வெளியிடலாம். இன்று வரை எந்த நாடும் அப்படி வந்து சொல்லலை. இதுதான் ரெண்டு நாடுகளும் எடுத்த நடவடிக்கைகள். பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான குவாஜா ஆசிப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த தாக்குதலுக்கு காரணம் உள்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான், மணிப்பூர், நாகாலாந்து போன்ற பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக தாக்குதல் நடைபெற்று இருக்கிறதா சொல்றாரு. இதுக்கும் பாகிஸ்தான் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாரு. ஆமாம், பாகிஸ்தான் ஆரம்பத்திலேருந்தே இதை மறுத்துக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனால் பாகிஸ்தானில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஜனநாயக ஆட்சி வந்து இருக்குது. ஆனால் பாகிஸ்தானுடைய வரலாற்றில் வந்து பல ஆண்டுகள் வந்து இராணுவ ஆட்சி தான் வந்து இருந்தது. தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் என்பது வந்து மிக குறைவான ஆண்டுகள் தான் இருந்துச்சு. இப்போ கூட இம்ரான்கான் உள்ளே இருக்கிறாரு. இப்போ தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் இருந்தாலும் கூட இராணுவத்தினுடைய கண்ட்ரோல், இராணுவத்தினுடைய வலிமை என்பது பாகிஸ்தானுடைய அரசில் அதனுடைய தாக்கம் என்பது வந்து அதிகம். அதனால் லிட்ரலாக அவங்க வந்து மறுத்திருக்காங்க. இல்லை இது பாகிஸ்தான் தான் செய்தது அப்படின்னு சொல்லி இந்திய ஆதாரங்களை முன்வைக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் வந்து அதற்கு பதில் சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கும். இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து விலைவாசி உயர்வு இருக்குது, பொருளாதாரம் மோசமான நிலையில் வந்துருக்கு, உள்நாட்டில் வந்து அமைதி வந்து இல்லை. அதாவது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட பாகிஸ்தான் தான் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட அதிகமான நாடுன்னு சொல்லலாம். குண்டு வெடிக்காத நாட்களே இல்லை என்று வந்து சொல்லலாம். பாகிஸ்தான் தாலிபான் என்ற ஒரு அமைப்பு பல இதில் வந்து குண்டு வச்சு தற்கொலைப்படை தாக்குதல்கள் வந்து நடத்துகிறாங்க. அப்புறம் வந்து சன்னியை சேர்ந்த தீவிரவாத குழுக்கள் வந்து ஷியா முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி குண்டு வெடிக்கிறது நடக்குது.
அப்புறம் பலூச்சிஸ்தானில் வந்து அவங்க அந்த தனிநாடு கேட்கும் போராட்டம், அந்த போராட்டம் வந்து வீரியமாக நடக்குது. அதனால் பாகிஸ்தானில் தினசரி வந்து பயங்கரவாதிகள் குண்டு வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அந்த நாடே வந்து அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அது வந்து சில சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி ஆதரவாளர்கள் அதுலேருந்து திசை திருப்பத்தான் வந்து பாகிஸ்தான் வந்து செய்திருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இன்னும் ஆதாரங்கள் பொதுவெளியில் வந்து இன்னும் வைக்கப்படவில்லை. அப்போ இந்திய அரசு வந்து மோடி வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு கற்பனைக்கும் எட்டாத அளவில் வந்து நாங்கள் எங்களுடைய பதிலடி தாக்குதல் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேருடைய வந்து ஆயுத பலத்தை எடுத்துட்டிங்கன்னா, இந்தியா வந்து அதிக அளவு ஆயுதங்கள் வச்சிருக்கிற நாடு, அதில் வந்து சந்தேகம் இல்லை. இந்தியாவினுடைய இராணுவ பலம் என்பது 21 லட்சம் இராணுவ வீரர்கள், 4000 டாங்கிகள், 600 போர் விமானங்கள். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து 6 லட்சம் துருப்புகள், 2400 டாங்கிகள், 350 விமானங்கள். அப்போ பாகிஸ்தானோட இந்தியாவுக்கு தான் படை வலிமை வந்து அதிகம். விமானம் டாங்கிகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற அளவு வந்து பாதி தான் வந்து இருக்குது. ஆனால் இந்தியாவினுடைய முழு படைபலமும் வந்து அங்கே காஷ்மீரில் மட்டும் இல்லை, இங்கே வடகிழக்கு மாநிலங்களில் இருக்குது. சீனாவோட எல்லைப்புறத்தில் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால அங்கேயும் கணிசமான வந்து இராணுவம் வந்து இருக்குது. இப்போ ரெண்டு நாடுகளுக்கும் வந்து அப்படி வந்து ஒரு போர் வந்தால், இப்போ 2019 வந்து பதான்கோட் தாக்குதல் என்பது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு மோடி வந்து அதை பெருசாக சொன்னாலும், அதை வைத்து தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அது வந்து ஒரு அடையாள தாக்குதல் தான். அது ஃபுல் ஸ்கேல் வார் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து அவங்க பதான்கோட் தாக்குதலை விட அதிகமாக தாக்குறாங்க அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானும் திருப்பி தாக்குவதற்கு வந்து தயாராக தான் இருக்குது. அவங்களும் இராணுவத்தை மொபிலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், விமானங்களை வந்து அந்த எல்லை பக்கத்தில் வந்து கொண்டு வரதா இருக்கட்டும், அதையும் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் அவங்கள்ட்டையும் இருக்குது, நம்மள்கிட்ட இருக்கிற அணுகுண்டு அவங்கள்ட்டையும் இருக்குது. சொல்லப்போனால் உலக நாடுகளுடைய கணிப்பின்படி இந்தியாவை விட அணு ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தான் வந்து அதிகம் வைத்திருக்கிறது. அதனால் இந்த போர் வந்து ஒரு பெரிய போராகி அது வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வந்து அப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் அது இரு நாடுகளுக்கு தான் வந்து பாதிப்பு. அப்போ பிஜேபி அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். அவங்களுக்கு இது தெரியாமல் இருக்காது. பாகிஸ்தான் அணுகுண்டு வைத்திருக்கிறது என்பது அவங்களுக்கும் வந்து தெரியும். அதனால் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் வந்து பார்க்கணும். ஆனால் பிஜேபி ஆதரவு இராணுவ அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்ன இருந்த பதான்கோட் தாக்குதலை விட பல மடங்கு வீரியமான தாக்குதலை வந்து இந்தியா வந்து செய்யும். நேரடியாக வந்து பாகிஸ்தானுடைய அந்த பஞ்சாப்பில் தான் வந்து பஞ்சாப் மாநிலம் தான் வந்து பாகிஸ்தான் அரசை வந்து கட்டுப்படுத்துகிறது. அதனால் பஞ்சாப்பில் வந்து தாக்குதல் நடத்துகிறதா யூகிக்கிறதா இந்த ஒரு மேஜர் மதன்குமார்லாம் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்படி அங்கே அடித்தாதான் அவங்களுக்கு வந்து வலிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் அப்படி அடிக்கும்போது பாகிஸ்தான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அப்போ இந்த பிரச்சனையில் வந்து பயங்கரவாதிகள் தாக்கியிருக்காங்க. இந்த பயங்கரவாதிகள் உள்ளூர்காரங்களா வெளியூர்லேருந்து வந்தவங்களா? வெளியூர்னா அது வந்து பாகிஸ்தான் அரசு வந்து சம்மந்தப்பட்டிருக்குதா? அதுக்கு என்ன ஆதாரம்? இப்படி படிப்படியாக ஒரு டிப்ளமேட்டிக்காக வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நீதி தேடுவது தான் வந்து சரியாக இருக்குமே தவிர, போர் என்று வந்து போனால் அது ரெண்டு நாடுகளுக்கும் பாதிப்பாக தான் இருக்க முடியும். பிஜேபி அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு இந்து தேசிய வெறியை கிளப்பி விடுது. ரெண்டாவது ஒரு போர் வெறியை பற்றியும் அது வந்து கிளப்பி விடுகிறது. இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைவருடைய பிள்ளைகளோ இளைஞர்களோ இராணுவத்தில் வந்து இல்லை. இராணுவத்தில் இருக்கிறவங்களாம் ஏழைப்பாளைகள் தான், ஒரு வேலை வாய்ப்புக்காக தான் அவங்க வந்து போகிறாங்க. அவங்களையெல்லாம் நம்ம வந்து பலி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து மறைமுகமாக வந்து இந்த பிஜேபி ஆதரவாளர்கள் இந்துத்துவவாதிகள் வந்து சொல்கிறாங்க. அதனால் போர் வந்து இதற்கு தீர்வு இல்லை. இப்போ இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அதை ரத்து பண்ணுறது, வர்த்தகத்தை ரத்து பண்ணுறது, இதெல்லாம் கூட வந்து ஒரு வகையில் வந்து அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். பாகிஸ்தானியர்கள் வந்து வெளியேற்றுவது அதை கூட அப்படி வந்து சொல்லலாம். ஆனால் போருன்னு போனால் அது வந்து ஒரு வழி பாதையாக இருக்காது. கண்டிப்பாக பாகிஸ்தானை வந்து திருப்பி தாக்கும். அது இந்தியாவுக்கும் வந்து தெரியும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு அரசியல் ஆதாயம் வந்து அடைவது, அவங்க வைக்கிற வந்து இந்து வேர்சஸ் முஸ்லீம் அந்த நரேட்டிவ் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறது அப்படின்றதுல இருக்கிறாங்க. இதன் மூலம் வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்பப்பட்டு அவங்க வந்து தங்களின் பக்கம் வந்து தாங்கள் தான் தேசபக்தர்கள், இந்தியாவை காப்பதற்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க. ஆனால் உண்மையில் இந்த பிரச்சனையில் வந்து உளவுத்துறை தோல்வி அடைந்திருக்கிறது. அங்கே வந்து செக்யூரிட்டி வந்து போடப்படலை. இப்படிலாம் இருக்கும்போது இதற்கு பொறுப்பேற்று கொண்டு அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ மோடியோ வந்து ராஜினாமா பண்ணியிருக்கணும்.
இப்போ 2008 வந்து மும்பை தாக்குதலின் போது பயங்கரவாதிகள் வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு போட்டு மூலமாக இந்தியா வராங்க, வந்து ரேண்டமாக சுட்டுக் கொள்கிறாங்க. ஒரு 175 பேர் வரைக்கும் இறந்து போகிறாங்க, கொல்லப்படுறாங்க. அதில் கசாப் என்ற ஒரு தீவிரவாதியை மட்டும் பிடிச்சு விசாரித்து 2012 வந்து தூக்கில் போடுறாங்க. அப்போ அந்த தாக்குதல் நடந்த பிறகு அப்போதைய காங்கிரஸ் உள்துறை அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணுறாரு. அதே போல் வந்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் காங்கிரஸை சேர்ந்தவர், அவரும் வந்து ரிசைன் பண்ணுறாரு. அப்போ அவங்களுக்கு இருந்த பொறுப்புணர்வு வந்து அமித்ஷாவுக்கு இன்றைக்கி இல்லையா, மோடிக்கு இல்லையா, ராஜ்நாத் சிங்குக்கு இல்லையா அப்படின்றதான் கேள்வி. அன்று 2008 வந்து பிஜேபி என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் வந்து நாட்டு மக்களை பாதுகாக்க தவறிவிட்டீர்கள், அதனால் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு குரல் கொடுத்தது. இன்றைக்கி அதே குரலை வந்து நம்ம வந்து கொடுத்தா நம்மளையெல்லாம் தேச விரோதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அப்படின்ற மாதிரி முத்திரை கொடுத்துறாங்க. சில மாநிலங்களில் பாஜக ஆளும் மாநிலங்களில் வந்து பாகிஸ்தானை ஆதரித்து பேசியிருக்காங்கன்னு சொல்லி செடிஷன் கேஸ்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. இப்படி வந்து பொறுப்பேற்பதற்கு வந்து தயாராக இல்லாத பாரதிய ஜனதா அரசு இதை இப்படி வந்து கொண்டு போகுது, ஒரு மதவெறியை கிளப்புகின்ற வேலையை வந்து கொண்டு போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த தாக்குதலே வந்து ஒரு அமைப்பு தொடர்புடையதாக சொல்லப்படுது. லஷ்கர் தொய்பாவும் அதோடைய கிளை அமைப்பான இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் தாக்குதலுக்கு காரணம் அப்படிங்கிற வாதம் வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து பரவப்பட்டது. அது பார்க்குறீங்க? லஷ்கர் இ தொய்பா வந்து ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி பாகிஸ்தான்லேயே தடை பண்ணியிருக்காங்க. முஷாரஃப் இருந்தார் இல்லையா, அவர் இருக்கும்போது அவர் காலத்திலேயே 2002 வந்து இதை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. இதனால் அவங்க வேறு வேறு பேரில் வந்து அமைப்புகள் ஆரம்பித்து வந்து செயல்படுறாங்க. அப்படி தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்டுன்றதும் அப்படி துவக்கப்பட்ட அமைப்பாக தான் வந்து இருக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து லஷ்கர் இ தொய்பா தான், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்வது வந்து தவறு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானில் வந்து அந்த லஷ்கர் இ தொய்பா வந்து உண்மையிலேயே வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் வேறு பேரில் வந்து செயல்படுவதற்கு வந்து பாகிஸ்தான் அரசு வந்து அனுமதிக்கிறது. அந்த தடை வந்து முற்றிலுமாக அவங்க வந்து அமல்படுத்தலை. அதில் வந்து இந்த தடை வந்து உண்மையிலேயே அமலில் இல்லாததுனால அங்கே வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி இங்கே இந்தியாவில் வந்து மதவெறியை கிளப்புவதற்கு ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ, அதே போல் பாகிஸ்தான்லேயும் வந்து முஸ்லீம் மதவெறியை கிளப்புவதற்கு அங்கேயும் சில இயக்கங்கள் இருக்கிறாங்க. அங்கே அவங்களும் வந்து மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ காஷ்மீர் பிரச்சனைன்றது வேற, அது இல்லாமலே வந்து மதவாத சக்திகள் வந்து பாகிஸ்தான்லேயும் வந்து வலுவாக தான் இருக்கிறாங்க. அதை எதிர்க்கக்கூடிய பாகிஸ்தான் மக்களும் அறிஞர்களும் கட்சிகளும் கூட வந்து இருக்கிறாங்க, அவங்களும் வலுவாக இருக்கிறாங்க. இப்படி அதுவும் நம்ம நாடு மாதிரி அந்த நாடும் வந்து பிளவுபட்டு தான் வந்து இருக்குது. அதனால் வந்து இப்போ இவங்க லஷ்கர் இ தொய்பாவினுடைய நோக்கம் வந்து என்னென்னா, நீ ஆர்டிகிள் 370 வந்து கொண்டு வந்த பிறகு இங்கே வந்து வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து நிலங்களை வாங்கலாம். இது வரைக்கும் ஒரு 185 பேர் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. 1500 கம்பெனிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது, சுற்றுலா, ஹோட்டலு, இந்த மாதிரி துறைகளில் வந்து. அப்போ எங்கள் மண் எங்களை விட்டு வந்து போகுது. எப்படி வந்து இஸ்ரேலில் வந்து யூதர்களை வந்து வலுக்கட்டாயமாக வந்து குடியமர்த்தி பாலஸ்தீன் மண்ணை வந்து இஸ்ரேல் பறிக்குதோ, அதுபோல் வந்து காஷ்மீர் மண்ணில் வெளியூர்காரங்களை, வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களை கொண்டு வந்து எங்கள் மண்ணை வந்து பறிக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான கருத்து வந்து காஷ்மீர் மக்கள்கிட்டயே இருக்குது. அதனால தான் அவங்க ஆர்டிகிள் 370 ரத்தை வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் ஷேக் அப்துல்லா காலத்திலேயே உழுபவனுக்கு நிலம் சொந்தன்ற கான்செப்ட் மூலமாக நில விநியோகம் வந்து சாதாரண மக்களுக்கு அதிகம் நடந்த மாநிலம் வந்து காஷ்மீர் மாநிலம். இப்போ அங்கே யார் வேணால் வந்து சொத்து வாங்கலாம் அப்படின்றதன் மூலமாக அவர்களுடைய உரிமை வந்து பறிபோகுது. இதெல்லாம் வந்து காஷ்மீர் மக்களுக்கு வந்து பிரச்சனை. அதை வந்து இந்த பயங்கரவாத அமைப்புகள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மக்கள்கிட்ட அப்படி ஒரு அதிருப்தி இருக்குதுன்னா அதை நான் வந்து உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வந்து அப்பாவி மக்களை தாக்குவதன் மூலமாக அந்த லட்சியம் வந்து நிறைவேறாது. ஒரு காலத்தில் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து JKLF போன்ற அமைப்புகள்லாம் ஒரு மத சார்பற்ற அமைப்புகளாக தான் இருந்தாங்க. அதில் வந்து இந்துக்களும் இருப்பாங்க, முஸ்லீம்களும் இருப்பாங்க. ஏன்னா பண்டிட்டுகள்லாம் இந்துக்கள் தானே, அவங்க காஷ்மீரில் தானே இருக்கிறாங்க. அப்படி இருந்த அமைப்புகளெல்லாம் ஒழித்து விட்டு ஒரு மதம் சார்ந்த அமைப்புகள் வந்து காஷ்மீர் போராட்டத்துக்கு வந்து முன்னணிக்கு வந்ததற்கு இந்தியா, பாகிஸ்தான் 2 நாடுகளுமே காரணம். அப்போ மத சார்பற்ற, எப்படி பாலஸ்தீனில் வந்து யாசர் அராபத் என்ற மத சார்பற்ற தலைவரை வந்து அவருடைய PLO அமைப்பை வந்து டம்மி ஆக்கிட்டு ஹமாஸை கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து அப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு சராசரி காஷ்மீர் குடிமகன் வந்து அங்கே நம்ம மற்ற மாநிலங்கள்லேருந்து காஷ்மீருக்கு வர்றவங்களை வந்து ஃபாரினர்ஸாக தான் பார்க்குறாங்க. சில இராணுவ அதிகாரிகள் வந்து இது குறித்து டிபேட்டில் பேட்டி சொல்லும்போது,
இந்த ஹவுஸ் சர்ச்சுன்னு வீடு வீடாக தேடுறது நடவடிக்கை போவாங்கல்ல, அப்போ போகும்போது வந்து இந்திய ராணுவம் வந்து நம்ம வந்திருக்கு, ஃபாரினர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க, இப்படி தான் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஒரு சராசரி காஷ்மீரினுடைய பார்வையே அப்படி தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது வந்து உண்மை. அதனால் இந்த ஆர்டிகிள் 370 ரத்து என்பதே இந்திய அரசினுடைய மிக தவறான நடவடிக்கை. இப்போ சுற்றுலா வந்து இந்த தாக்குதலாம் குறைந்ததுனால மீண்டும் வந்து அது வந்து அதிகரித்து வந்த நேரத்தில் தான் பயங்கரவாத தாக்குதல் மூலமாக சுற்றுலாவும் இப்போ கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. பல மக்கள் வந்து தங்களுடைய பயணத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அது வந்து யூனியன் டெரிட்டரியாக தான் வச்சுருக்காங்க. ஒரு மாநில அந்தஸ்து வந்து கொடுக்கல. சீக்கிரம் கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க வந்து கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, மாநில அந்தஸ்து கொடுத்தால் வந்து பயங்கரவாத தாக்குதல் இன்னும் அதிகமாகும், அதனால் வந்து நாங்கள் அதை கொடுக்குறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ மோடி பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்லை, முழு இந்தியாவுக்குமே ஒரு அவசர நிலையை கொண்டு வந்து பாகிஸ்தான் மீது வந்து போர் தொடுப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, இப்போ 19ஆம் தேதி வந்து இந்திய பிரதமர் வந்து அவங்க ஜம்மு காஷ்மீர் போகிறதா ஒரு திட்டம் இருந்துச்சு. அது வந்து பிரதமருக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ரத்து செய்யப்பட்டதாகவும் இருக்குது. உண்மையாது? பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த கருப்பு பூனைகள் கமாண்டோன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எங்கே போகலாம் எங்கே போகக்கூடாது அப்படின்னு. செக்யூரிட்டிகள் முடிவு பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டெல் வந்திருக்கலாம், அதன் மூலம் வந்து அவங்க அதை ரத்து பண்ணியிருக்கலாம். அது என்ன நமக்கு வந்து தெரியாது. ஆனால் வந்து பிரதமரே போய் தாக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து அங்கே காஷ்மீரில் வந்து பயங்கரவாதிகள் வந்து செல்வாக்கோடு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளூர் மக்கள் மத்தியில் வந்து அவங்க ஆதரவை வந்து கணிசமாக வந்து இழந்துட்டாங்க. இப்போ உள்ளூர் மக்களில் வந்து நம்ம இந்தியா வந்து நம்ம எந்த விதத்தில் இந்தியாவை நம்ம வந்து தட்டி கேட்க முடியாது, நீதிமன்றமே வந்து ஆர்டிகிள் 370 வந்து நியாயப்படுத்துது, அப்போ நமது உரிமைகளுக்கு வந்து மதிப்பில்லை அப்படின்னு கோபத்தால் உந்தப்பட்ட தள்ளப்பட்ட இளைஞர்கள் வேண்டுமானால் ஒரு சிலர் அந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு போய் சேரலாம். அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஒரு காலத்தில் 80கள் பிற்பகுதியிலிருந்து நீங்கள் 2000 முற்பகுதி வரைக்கும் இந்த போராட்டம் வந்து தீவிரமாக நடந்துச்சு. ரெண்டாவது மக்களே தெருவுக்கு வந்து இந்திய ராணுவத்தை எதிர்த்து வந்து கல்லால் எறியும் போராட்டத்தை எல்லாம் வந்து தொடர்ந்து நடத்தியிருக்காங்க. நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காஷ்மீர் போராட்டத்தில் ஒரு 50,000 70,000 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 25,000 வரைக்கும் இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க இந்த போராளி குழுக்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அந்த அளவுக்கு வந்து இருக்குது. காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை 8,000 10,000 வரைக்கும் இருக்குது. பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டவங்க 5,000க்கு மேலே, அது இராணுவத்தை சேர்ந்தவங்க. இப்படி டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மக்கள் வந்து வீட்டுக்கு ஒருத்தராவது இறந்து போயிருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி கொண்டு ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் வந்து பயங்கரவாதத்தை வந்து துடைத்தறியணும்னு சொன்னால் இந்த ஆர்டிகிள் 370 வந்து ரத்து பண்ணதை வந்து அதை மீண்டும் வந்து கொண்டு வரணும். காஷ்மீர் மக்களது அன்பை பெற வேண்டும். காஷ்மீர் மக்களுக்கு வந்து உரிமைகளும் அதிகாரங்களும் வந்து கொடுக்கப்படணும். ஃபண்டு ஒதுக்கி அந்த மாநிலம் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு வந்து உதவி செய்யணும். இப்படியெல்லாம் செய்தால்தான் அன்பின் மூலமாக தான் வென்றெடுக்க முடியுமே தவிர ஒரு அடக்குமுறையின் மூலமாக காஷ்மீருடைய மக்களுடைய அங்கீகாரத்தை வந்து பெறவே முடியாது அப்படின்றதான் இது வரைக்கும் வரலாறு வந்து காட்டுகின்ற உண்மை. இறுதி என்னன்னா, இந்த தாக்குதலில் வந்து முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முன்னாள் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா 1,10,000 ராணுவ வீரர்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்காங்க, அது கூடுதலாக ராணுவம் நியமிக்கப்படலை, இதனால் காரணமாக தான் அந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது. இல்லை, அது இருக்கலாம். நீங்கள் வந்து ஆர்டிகிள் 370 ரத்து பண்ண பிறகு இனிமேல் வந்து பயங்கரவாத தாக்குதலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி இதில் வந்து இருக்கலாம். ஆனால் காஷ்மீரில் வந்து மொத்தமாக 7 லட்சம் துருப்புகள், துணை இராணுவமாக இருந்தாலும் சரி இராணுவமாக இருந்தாலும் சரி, அவ்வளோ எண்ணிக்கையில் வந்து இருக்கிறாங்க. ஒரு சராசரி காஷ்மீர் குடிமகன் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து சில கிலோமீட்டர் பயணம் செய்யணுன்னாலே கூட பல செக் போஸ்ட்டு சோதனை சாவடிகளை தாண்டி தான் வந்து அவர் வந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. வருடத்துக்கு வந்து 3/4 நாட்கள் வந்து இணையம் வந்து அங்கே வந்து தடை செய்யப்படுகிறது. இப்படி ஊடகங்களுக்கு வந்து பல கட்டுப்பாடுகள் இருக்குது. உண்மையான செய்திகளை நீங்கள் வந்து கொண்டு வர்றது வந்து சிரமம். சில நேரங்களில் வந்து போலி மோதல் என்கவுண்டர் நடந்து அப்பாவி மக்கள் வந்து சுட்டுக்கொள்றதை நடந்திருக்கு. இப்போ ஜேடி வான்ஸ் வரும்போது இங்கே தாக்குதல் நடந்த மாதிரி 2000 பில் கிளின்டன் வரும்போது ஒரு தாக்குதல் நடந்தது, பயங்கரவாதிகள் தாக்குதல். 35 சீக்கியர்கள் வந்து அதில் கொல்லப்படுறாங்க. அந்த தாக்குதல் நடந்த பிறகு 5 நாள் கழித்து இந்திய இராணுவம் வந்து நாங்கள் அந்த தாக்குதலில் காரணமானவர்களை சுட்டு கொண்டு விட்டோம், 5 பயங்கரவாதிகளை வந்து கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க.
பின்னாடி வந்து அதை விசாரித்து சிபிஐ விசாரணை வரைக்கும் போன பிறகு அது ஒரு ஃபேக் என்கவுண்டர், அந்த 5 பேரும் வந்து கிராமத்து மக்கள் அப்படின்றதால நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு சுட்டு கொன்ற இராணுவ வீரர்கள் யாருமே வந்து இதுக்கெல்லாம் வந்து தண்டிக்கப்படலை. அப்போ இதெல்லாம் காஷ்மீர் மக்கள் மத்தியில் வந்து என்ன மாதிரியான ஒரு சித்திரத்தை வந்து ஏற்படுத்தும்? அப்போ அப்பாவி மக்களை இவர்கள் கொல்லுகிறார்கள். கொன்னதை இவர்களுடைய அமைப்பே, சிபிஐ அமைப்பே விசாரித்து ஃபேக் என்கவுண்டர்னு வந்து சொல்லுது. அப்படி இருந்து நமக்கு நீதி கிடைக்கல அப்படின்ற வடு வந்து காஷ்மீர் மக்களுடைய மனதில் வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கும். அதனால் வந்து இந்தியா வந்து தன்னுடைய இராணுவத்தை வந்து அங்கே குறைக்கவோ அதெல்லாம் வந்து செய்யலை. ஆனால் மெத்தனமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது உண்மை. இது வந்து ஆர்டிகிள் 370 பயங்கரவாதிகள் வந்து அழிந்து விட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பயங்கரவாதத்தை தோற்றுவிக்கின்ற ஒரு அடிப்படை காரணங்கள் வந்து இன்னும் காஷ்மீரில் வந்து நீடிக்குது. அதனால் பயங்கரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக கருதி அப்படி தான் இதை வந்து பார்க்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை போய் நோக்கி நன்றி சார். நன்றி.